காதல் சம்பங்கி சீசன் 2 எபிசோட் 8 ஜூலை 1997 to December 1997. ஜூலை 1997 சேலம். ஒரு வார லீவில் மதுரை வந்திருந்த சுந்தர் அன்று மாதினியை பார்ப்பதற்கு சேலத்திற்கு வந்திருந்தான். அவள் குறிப்பிட்டிருந்த இடத்தில் காத்து கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பிறகு நடக்கும் சந்திப்பு. தூரத்திலிருந்தே அவனை பார்த்தவள் ஹாய் என்பதாய் கையாட்டிக்கொண்டே மெதுவாக அவனை நோக்கி நடந்து வந்தாள். என்ன சுந்தர், மீசை தாடி இல்லாம ஷேவ் பண்ணி மழைன்னு இருக்கியே, பாம்பேக்காரனாவே மாறிட்டியா? அவனை பார்த்தவுடன் மாதினி சிரித்து கொண்டே கேட்டாள். ஆமா சுந்தர், உமாக்கு உடம்பு எப்படி இருக்கு என்றவளிடம், மச் பெட்டர், ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, இன்னும் 1-2 நாளைக்கு இருக்கணும் போல என்று தன் தங்கையின் உடல்நிலை பற்றி விவரித்தான். சேலத்திலிருந்து பஸ்ஸில் ஏற்காடு சென்றார்கள். 1 மணி நேர பயணமாய் ஏரிக்கரை ஓரத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். மதிய உணவு தமிழ்நாடு ஹோட்டலில் சாப்பிட்டார்கள். எனக்கு தெரியும் சுந்தர், வீட்டில் ஆல்மோஸ்ட் மனசு மாறிட்டாங்க. ஓப்பனாக சரின்னு சொல்லலையே தவிர அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. பழைய அப்பா அம்மாவா மாறிட்ட மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். சிறிது யோசனைக்கு பிறகு, எங்கள் அம்மாவை நினைச்சாதான் பாவமாக இருக்கு. என்னவோ கற்பனை பண்ணி எதுக்கோ பயந்து கஷ்டப்படுறாங்கடா என்றாள் கவலையான குரலில். மற்றும் நிறைய விஷயங்கள் பேசினார்கள். 7 மணிக்குள்ள நான் ஹாஸ்டலில் இருக்கணும் சுந்தர். இப்பவே மணி 5 ஆச்சு. இன்னும் 10-15 நிமிஷத்தில் கிளம்பிடலாம், சரியா? மாதினி கேட்க சுந்தர் சரி என்பதாய் தலையாட்டினான். 7-8 மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறோம். ஜஸ்ட் இப்போ 4-5 மணி நேரம் பார்த்துக்கிறதுக்கு 8 மாசம் வெயிட் பண்ணினோம் இல்லை சுந்தர்? எனக்கு இப்படி இருக்கிறதே பழகி போச்சு சுந்தர். தூங்கி எழுந்த உடனே முதல்ல தோன்றதே சுந்தர் இப்போ எழுந்திரிச்சிருப்பான்லன்னு தான். ஆஃபீஸில் நுழைஞ்ச உடனே டெஸ்பேட்ச் செக்ஷனில் போய் உங்ககிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கான்னு பார்க்குறது. ஆஃபீஸ் பிஸி ஷெட்யூலில் உன்னைய கொஞ்ச நேரம் மறந்துருந்தாலும் சுந்தரேசன் சுந்தர்ராஜன்னு ஏதாவது அக்கௌண்ட் பெயர் வரும்போது திரும்பவும் ஞாபகம் வந்துடும். ஈவினிங் ஹாஸ்டலுக்கு வந்து அனு, சுபா, காயத்ரி, ஹேமான்னு எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறது. அவங்க உன்னை பற்றி விசாரிக்கிறது, நம்ம கதையை கேட்கறது, அப்பா அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது, நைட் தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு கான்டெக்ட்ஸில் உன் ஞாபகமாகவே இருக்கிறது. பழகி போச்சு சுந்தர் இப்படியே இருக்கிறது. முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தோம்னே தெரியல. பட் எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான். எவ்வளவோ கஷ்டமாக இருந்தாலும் பல்லை கடிச்சுட்டு ஓட்டிடுவேன் கல்யாணம் வரைக்கும். அதுக்கப்புறம் we will be together forever, right? மில்சன் பூன் கதைகளில் வர மாதிரி they lived happily ever after என்றபடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். I am madly in love with you சுந்தர். சுந்தர் மாதினியின் தலை மேல் தன் தலையை சாய்த்து கொண்டான். கோத்து கொண்டிருந்த விரல்கள் அனிச்சையாய் இறுக்கிக் கொண்டன. பஸ்ஸில் ஏறியதிலிருந்து இறங்கும் வரை சுந்தரின் தோளில் சாய்ந்து கொண்டே வந்தாள். 6:30 மணிக்கு சேலம் வந்தார்கள். இப்பதான் உன்னைய காலையில இதே இடத்துல பார்த்தேன், அதுக்குள்ள ஒரு நாள் முடிஞ்சிடுச்சே என்றாள் வருத்தமாக. See you என்றாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தது. அடுத்து எப்போ பார்ப்போன்னு தெரியாதுல்ல. இது எங்கள் பேங்க் இருக்கிற ஏரியா. என்னால் நடு ரோட்டில் அழ முடியாது. ஆனால் ரூமுக்கு போன உடனே ரொம்ப அழுகையாக வரும். விக்கி விக்கி தேம்பி தேம்பி அடக்க முடியாமல் அழுவேன் உன்னை நினைச்சு. ஆண்டவா, எங்களை இப்படி பிரித்து வச்சு ரண வேதனைப்படுத்துறியே, உனக்கு கருணையே இல்லையான்னு கதறுவேன் என்றாள். குரல் தழுதழுக்க கண்களில் துளிர்ந்த நீர்த்துளிகளை
தன் ஆட்காட்டி விரலால் துடைத்து கொண்டபடியே. பிறகு, நீ அடிக்கடி சொல்லுவியே, இதுவே விதியாயின் அனுபவிப்போம்னு, அதான் என்றாள் சோகமான புன்னகையுடன். சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் பாய் என்பதாய் கை அசைத்துவிட்டு மெதுவாக திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். 2 அடி நடந்தவள், இன்னும் ஒரு நிமிஷம் உன் கூட இருக்கேண்டா, ஆசையா இருக்கு, கம்மிய குரலில் கூறிக்கொண்டே அவன் அருகில் வந்து நின்றாள். இன்னும் சில நொடிகள்ல சுந்தர் இங்கிருந்து கிளம்பிடுவான்னு நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. தரை அப்படியே 2ஆ பிளந்து பூமாதேவி என்னை விழுங்கிட்டா தேவலாம் போல இருக்கு என்றாள் உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டே. பிறகு பாய் சொல்வதற்கு கூட தெம்பில்லாமல் அவனை பார்த்து தலையை மட்டும் அசைத்துவிட்டு ஹாஸ்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சுந்தர் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். பயங்கர சத்தமும் காற்றுமாய் பேருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. விளக்குகள் அணைக்கப்பட்டு அரை இருட்டாய் இருந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்னதுதான், மாதினி, I love you so much that it hurts me. தன் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைக்க மனமில்லாமல் அப்படியே இருந்தான். ஜன்னலுக்கு வெளியில் தெரியும் இருட்டை வெறித்து கொண்டு. ஏனோ அப்படி அமைதியாக அழுவது அவனுக்கு அன்று பிடித்திருந்தது. அடுத்த நாள் சுந்தர் மதுரை சென்ற பின் அடுத்த நாள் இரவு அவனும் மாதனியும் போனில் பேசிக் கொண்டிருந்தார்கள். சுந்தர், உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் காலையிலிருந்து. ஆமா, நேற்று நாம ஏற்காட்டில் இருந்தப்போ நீ ரெஜிஸ்டர் மேரேஜுங்கிற பேச்சே எடுக்கலையே என்று கேட்டவள், எப்படியும் வேண்டான்னு சொல்ல போறா, எதுக்கு கேட்கணும்னு விட்டுட்டியா என்றால் சிரித்துக்கொண்டே. இல்லை மாதனி, நான் முன்னாடி அப்படி 4-5 தடவை சீரியஸாக கேட்டப்போ நான் வேலை இல்லாமல் இருந்தேன். உன்னால் வீட்டில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் ஓடுறதா, ஒளிஞ்சிக்கிறதா, சண்டை போடுறதா, கெஞ்சுறதா, பணிஞ்சு போகிறதா அப்படின்னு எதுவுமே தெரியாத சூழ்நிலையா, குழப்பமாக நிச்சயம் இல்லாத நிலைமையாக இருந்தது. வீட்டில் அப்பப்போ மேரேஜ் அலையன்ஸ் பார்க்கறதுன்னு ஆபத்து எப்போ வேணாலும் எந்த சைட்லேருந்து வேணாலும் வரலாங்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நீ வீட்டில் சொல்லிட்ட, சண்டையோ சச்சரவோ ஃபேஸ் பண்ணுற, சிச்சுவேஷன் கண்ட்ரோலில் இருக்கு, உன்னை மீறி எதுவும் நடக்காது இப்போ. அதனால் ரெஜிஸ்டர் மேரேஜுங்கிற பேச்சு தேவையில்லை இப்போ என்றான் விளக்கமாக. சிறிது நேரம் மௌனமாக இருந்தவள், ஏன் சுந்தர், எல்லாம் சீக்கிரமே நல்லபடியாக முடிஞ்சிடும்ல என்றாள் கவலையான குரலில். நீ உங்கள் வீட்டில் நம்மளை பற்றி சொல்லி 5-6 மாதம் ஆயிடுச்சுல்ல, அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். எனக்கு தோணுது உன் பேரண்ட்ஸ் என் அப்பா அம்மாவை மீட் பண்ணுவாங்க பாரு, கூடிய சீக்கிரமே என்றான் நம்பிக்கையாக. 3 வாரங்களுக்கு பிறகு மாதனியின் வீட்டிலிருந்து 2 பெரியவர்கள் சுந்தரன் வீட்டிற்கு வந்து பெற்றோரை சந்தித்தார்கள். கிளம்பும் முன், உங்களை சந்திச்சு பேசினதுல ரொம்ப நிம்மதியா இருக்கு என்று கூறிவிட்டு சென்றார்கள். 2 தினங்களுக்கு பிறகு, அப்பா ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டாட்டி, இந்த அம்மா தான் இன்னும் ஒத்துக்கலை என்று தன் தங்கை கூற, அந்த செய்தியை மாதனி சுந்தரிடம் உடனே பகிர்ந்து கொண்டாள். நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல சுந்தர், எங்கள் வீட்டில் அப்பா எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். இப்போ அம்மா முரண்டு பிடிச்சு அது இதுன்னு கத்தினாலும் கொஞ்ச நாள்ல அப்பா சொல்லிட்டாருன்னு சரியாயிடுவாங்க பாரு. அட் லாஸ்ட் திங்ஸ் ஆர் ஃபாலிங் இன் பிளேஸ் என்றால் சந்தோஷமாக. 2 மாதங்கள் கழிந்தன. நடுவில் மாதனியின் மற்றொரு மாமா, ஒரு வேலையா மதுரை பக்கம் வந்தேன், அப்படியே ஒரு 8 உங்களையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு என்று கூறியவர் 3 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார். ரொம்ப சந்தோஷம் என்று கைகூப்பிவிட்டு கிளம்பி சென்றார். பொண்ணோட அப்பா பையன் எப்படிப்பட்டவங்கிறத மட்டும்தான்டா பார்ப்பாரு. ஆனால் பொண்ணோட அம்மா அப்படி இல்லை. பையனோட கூட பிறந்தவங்க,
மாமனார் மாமியார், அத்தை பாட்டி நெய்பர்னு பல விஷயங்களை யோசிப்பாங்கடா. என்னோட 5 அக்காவுக்கு கல்யாணம் ஆன அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பொண்ணோட அம்மா திங்கிங் காம்ப்ளெக்ஸ்டா. ஆனால் இதுக்கெல்லாம் தன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தாண்டா காரணம் என்றோ தன் நண்பன் வெங்கடேஷ் கூறியது நினைவிற்கு வர சுந்தர் தனக்குத்தானே புன்னகைத்துக் கொண்டான். டிசம்பர் 1997. மாதனியின் வீடு, 11:30 AM. சுந்தர், அவனது அப்பா, அம்மா, தங்கை 4வரும் மாதனி வீட்டு ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். இதுதான் பெற்றோர்களின் முதல் சந்திப்பு. மாதனியின் மாமா, அக்கா என்ற ஒரு சிறிய கூட்டம் கூடியிருந்தது அவர்கள் வீட்டில். சிறிது நேரத்தில் அறையிலிருந்து மாதனி மெதுவாக வெளியில் வருவதை சுந்தர் பார்த்தான். கத்தரிப்பூ கலரில் நீல நிற பார்டர் போட்ட பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். கண்களை உறுத்தாத வகையில் நகை அணிந்திருந்தாள். தலை நிறைய பூ வைத்திருந்தாள். சுந்தருக்கு தான் முதலாக மாதனியின் வீட்டு கொலுவில் அவளை பட்டுப்புடவையில் பார்த்தது ஞாபகம் வந்தது. நேராக அவனது அப்பாவிடம் சென்றவள், சௌக்கியமாப்பா என்றாள். அவர் வழக்கம் போல் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதாய் காண்பித்தவர் சிரித்தவாறு தலையாட்டினார். அடுத்ததாக அம்மா என்று கூப்பிட்டுக் கொண்டே மாதனி சுந்தரின் அம்மாவை நோக்கி செல்ல, அம்மா எப்படிம்மா இருக்க என்றபடி மாதனியின் கைகளை பிடித்துக்கொண்டு நலம் விசாரித்தார். சற்று தள்ளி டைனிங் டேபிள் அருகில் நின்று கொண்டிருந்த மாதனியின் அம்மா அவர்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். இல்லம்மா, 3 நாள் தான் லீவு கிடைச்சது. நாளைக்கு நைட் நானும் கிளம்பி சேலத்துக்கு போயிடுவேன் என்று பேசிக்கொண்டிருந்து விட்டு உமாவிடம் திரும்பியவள், ஹாய் உமா, எப்படி இருக்க? என்ஜினியரிங் ஃபைனல் இயர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு என்று பேசினாள். உமாவின் பக்கத்தில் அமர்ந்திருந்த சுந்தரிடம் ஹாய் என்று தன் பிரத்யேக ஸ்டைலில் கையாட்டிவிட்டு தன் தந்தையின் நாற்காலி அருகில் நின்று கொண்டாள். சுந்தரை பார்த்து கொண்டே தன் புடவையை சரி செய்து கொள்பவள் போல் தொட்டவள், நல்லா இருக்கா என்று கண்களால் கேட்டாள். பிறகு கேஷுவலாக தலையில் தான் நிறைய பூ வைத்துக் கொண்டிருப்பதை தொட்டு காண்பித்தாள். சுந்தர் ஆமாம் என்பதாய் கண்களை ஒரு முறை மூடித்திருந்தான். நீயும் உட்கார்ந்துக்கோயம்மா, சுந்தரின் அம்மா மாதனியிடம் கூற, ஹால் சோஃபா டைனிங் டேபிள் சேர் என்று அனைத்திலும் ஆட்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தவள், பரவாயில்லம்மா, நான் இங்கே நின்னுக்கிறேன் என்றாள். அப்பொழுது சுந்தர் மாதனியை பார்த்து கண்களாலேயே, நீ வேணா என் மடியில் உட்கார்ந்துக்கிறியா என்பதாய் அவளுக்கு மட்டும் தெரியும் விதமாக தன் தொடையை மெதுவாக தட்டினான். அவள் அவன் கண்களால் சொல்வதை புரிந்து கொண்டாலும் எதுவும் தெரியாதது போல் முகத்தை வைத்துக்கொண்டு மென்மையாய் புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் பொதுவான விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து மாதனியின் அம்மா சமையலறை நோக்கி நகர மாதனியும் அம்மாவை பின்தொடர்ந்து சென்றாள். அவ அம்மாட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் என்று தன் அம்மா சமையலறை நோக்கி நகர்வதை பார்த்த சுந்தர் அவசர அவசரமாக உமாவிடம், நீயும் போ, என்னன்னு பாரு என்று கண்களால் கூறினான். போன வருஷம் ஆகஸ்ட்ல பார்த்ததை விட நீ இழைச்சு போயிட்டியே, கண்ணமெல்லாம் ஒட்டி போன மாதிரி இருக்கேம்மா. சுந்தரின் அம்மா மாதனியிடம் வாஞ்சியுடன் கேட்க, ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்கலைம்மா, அதான் என்றாள் மாதனி மெல்லிய குரலில். தலையாட்டிக்கொண்டே புன்னகைத்த அம்மா, சின்ன சிறுசுகள் வெளியில சொல்ல முடியாம ஏங்கி தவிக்கிறதுகள் என்று பொதுவாக கூறியவர் மாதனியிடம் திரும்பி, நல்லா சந்தோஷமா சாப்பிடுமா, அப்பதான் உடம்புல ஒட்டும் என்றார் அக்கறையுடன். பிறகு மாதனியின் அம்மாவிடம், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டுட்டா பெத்தாவா நாம தானே சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். நல்லது பண்றதுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா நம்ம குழந்தைகளுக்கு? எனக்கு மாதனியும் என் பொண்ணு உமா மாதிரி தான் என்று சொல்லி கொண்டிருக்க மாதனியின் அம்மா,
என்னமோ லவ் பண்ணுறேன் அது இதுங்கிறாளேன்னு பயந்து போயிட்டேன். இப்போதான் நிம்மதியாக இருக்கு என்றபடி சுந்தரின் அம்மாவின் கையை பற்றி கொண்டார். நம்ம அம்மாவா இவ்வளவு அழகா நல்லா பேசுறா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே உமா எல்லாம் ஓகே என்பதாய் சுந்தரிடம் சைகையில் தெரிவித்தாள். ஸ்வீட்ஸ் காரம் பரிமாறப்பட்டன. சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு, நல்ல விசேஷத்தை ஆறப்போடாம சீக்கிரமே நடத்துறது நல்லது என்றபடி எழுந்தார்கள். அனைவரிடமும் விடை பெற்றுக்கொண்டு வாசலில் செருப்பு அணியும் பொழுது சுந்தர் மாதனியிடம் கீழே வரியா என்று கண்களாலேயே கூப்பிட, கீழ் கேட்டு வரைக்கும் போய் வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் என்று கூறிக்கொண்டே மாதனி சுந்தருடன் சேர்ந்து படியிறங்க ஆரம்பித்தாள். ஏன் மாதனி, என்னையே நினைச்சு உருகி துரும்பா இழைச்சு போயிட்டியா நீ என்றான் சுந்தர் மெல்லிய குரலில் வம்பிழுப்பதாய். உன் தலை மண்டை சிரித்து கொண்டே கூறியவள், இந்த பெண் பார்க்கும் படலம் நல்லபடியா சுமூகமா முடிஞ்சதில்ல என்றாள் சந்தோஷமாக. தலையசைத்த சுந்தர், ஆனா பாரு மதனி, நீங்க பஜ்ஜி சொச்சி எல்லாம் கொடுக்கலையே என்றவன் ஏதோ நினைத்தவனாக, சினிமால பொண்ணு பார்க்குற சீன்ல வர மாதிரியெல்லாம் நீ பாட்டே பாடலையே ஏன் என்றான் பொய்யான வருத்தமாய் முகத்தை வைத்துக்கொண்டு. உன் முகரக்கட்டைக்கு பாட்டெல்லாம் வேற கேக்குதோ என்றாள் நக்கலாய் சிரித்து கொண்டே. கார் பார்க் தாண்டி நடந்து கொண்டே மெயின் கேட் வரை வந்தவர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து நிற்காமல் சிறிது தூரம் தள்ளி நின்று கொண்டார்கள். தங்களுக்குள் பேசிக்கொள்வதற்கு வசதியாக. பட்டுப்புடவை நல்லா இருக்கு மதனி சுந்தர் கூற, இந்த புடவை எங்க அம்மா சாய்ஸ் தான். பாத்தியா, தலையில எவ்வளவு மல்லிப்பூ வச்சிருக்கேன் உனக்கு பிடிச்ச மாதிரி என்று கண் சிமிட்டினாள். தன் மாமா தூரத்திலிருந்தே சுந்தரிடம் பாம்பேக்கு எப்போ என்று கேட்பதையும், அவன் நாளை காலை 11 மணிக்கு பாம்பே எக்ஸ்பிரஸ்ல என்று சொல்வதையும் பார்த்து கொண்டிருந்தாள். இனிமே நம்ம கல்யாணத்துல தானே பார்த்துப்போம் இல்ல சுந்தர்? மாதனி சோகமான முகத்துடன் கேட்க, எஸ் ஐ திங்க் சோ என்றான் யோசனையாய். சில நொடிகள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள், சுந்தர், என்னை இப்பவே பாம்பேக்கு அழைச்சிக்கிறியா? குழந்தை போல் தலையை ஆட்டிக்கொண்டே கேட்டாள். நான் கட்டின புடவையோட இப்படியே உன் கூட வந்துடுறேன்டா. என்னை உன் கூட கூட்டிட்டு போறியா ப்ளீஸ் என்றாள் அழுகையை அடக்கிக் கொண்டே. அப்படியே அவளை இழுத்து தன் மார்போடு இறுக்கிக் கொள்ள மனதில் ஒரு வேகம் தூண்ட சில நொடிகள் தடுமாறினான். தன்னிச்சையாக சிறிது பின்னால் நகர்ந்து கொண்டவன் 2 கைகளாலும் தன் தலைமுடியை கோதிக்கொண்டான். என்று பெருமூச்சாய் விட்டவன், கல்யாணத்துக்கு இன்னும் 3-4 மாசமாவது ஆயிடும்ல ஏமாதனி என்றான் கேள்வியாய். அவன் பெற்றோர்கள் அவனுக்காக காத்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள், சரி சுந்தர், நீ கிளம்பு, see you என்று கையாட்டினாள். ஓகே மாதனி, டேக் கேர் என்று 2 அடி நடந்தவன் திரும்பி அவளிடம் 7:30 மணிக்கு போன்ல கூப்பிடுறேன் என்றான். அவளும் சரி என்று தலையாட்டினாள். சுந்தர் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள அவனது தங்கை உமா கேட்டாள், நீ இதுக்கு முன்னாடி கடைசியா மாதிரியை எப்போ பார்த்த? யோசித்தவன், 5 மாசம் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ நீ கூட உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தியே, அப்ப சேலத்துக்கு போய் சில மணி நேரம் பார்த்துட்டு வந்தேனே, அதுதான் என்றான். ஸோ நீ பாம்பே போனதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் டைம் பார்க்குறியா அவங்களே? ஃபர்ஸ்ட் டைம் சேலத்தில் 4-5 மணி நேரம் பார்த்த, அடுத்த 6 மாதம் கழித்து கொஞ்ச நேரம் இன்னைக்கு பார்த்த கூட்டத்தில், அவ்வளவுதானா என்றவள் யோசனையாய். நாளைக்கு உனக்கு எத்தனை மணிக்கு பாம்பேக்கு ட்ரெயின் என்று கேட்டாள். காலையில் 11:30 மணிக்கு. ஏன்
சுந்தர் கேட்க உமா பதில் சொல்லவில்லை. இல்லை உமா, இந்த ட்ரிப்பில் இனிமே நான் மாதினியை பார்க்க முடியாது. இனிமே வீட்டில் சொல்லாமல் வீட்டுக்கு தெரியாமல் மீட் பண்ணினா நல்லா இருக்காது என்று சொல்ல நினைத்தவன் எதுவும் கூறாமல் மௌனமானான். சுந்தரை வழி அனுப்பிவிட்டு வீட்டினுள் நுழைந்த மாதினிக்கு தனது குடும்பத்தார் கிச்சனில் கூட்டமாய் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது. சிறிது நேரம் தயங்கியவள் மெதுவாக அவர்களை நோக்கி நடந்தாள். நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கே. மாதினியின் அப்பா யோசனையாய் அம்மாவை பார்ப்பதும், அதான் மாப்பிள்ளைக்கு அடிக்கடி லீவு கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னார்ல என்று மாமா பதில் சொல்வதுமாய் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அம்மா, அதான் இவளே 6 வருஷத்துக்கு முன்னாடி தானாவே நிச்சயம்னு முடிவு பண்ணிட்டாளே என்றபடியே மாதினியிடம், இந்தா அந்த மாமி கொடுத்த பூவை வச்சுக்கோ என்று அவளிடம் நீட்டினாள். தன் தலையில் இருந்த பூச்சரத்தை உருவி எடுத்துவிட்டு சுந்தரின் அம்மா கொடுத்த பூவை தலையில் வைத்து கொண்டவளுக்கு அப்படியே தன் பெற்றோர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மனது ஆசைப்பட்டது. கல்யாணத்துக்கு முந்தின நாள் மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் மாதிரி சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா என்ன என்று ஒருவர் கூறுவதும் அனைவரும் அதை ஆமோதிப்பதாக பேசிக்கொண்டிருக்க மாதினி மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தாள். அறைக்குள் சென்று கதவை தாளிட்டவள், சுந்தர், we need it டா மனதால் அவனோடு பேசினாள். அவள் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவனது போனுக்காக காத்திருக்க தொடங்கினாள். அதற்கு இன்னும் 6 மணி நேரம் இருந்தது. என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விவாதம் சமையலறையில் தொடர்ந்து கொண்டிருந்தது. சரியாக 7:30 மணிக்கு டெலிஃபோன் மணி அடிக்க முதல் ரிங்கிலேயே அட்டன் செய்த மாதினி ஹலோ என்றாள். ஓரிரு வினாடிகள் மௌனத்திற்கு பிறகு, இஸ் இட் மிஸ்ஸஸ் சுந்தர் என்ற வரிகளை கேட்டு குழம்பியவள் புரிந்து கொண்டு சுதாரித்து, எஸ் எஸ் இட் இஸ் என்றாள் சிரிப்பினிடையே. மறுமுனையில் சுந்தரும் சிரித்தான். என்ன புதுசா இருக்கா என்று கேட்டபடியே, திடீர்னு கேட்டதுதான் புதுசா இருக்கு, மற்றபடி அந்த எண்ணம் ஒன்றும் புதுசு இல்லையே என்றாள் சந்தோஷமான குரலில். சுந்தர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கையில், யாரடி போன்ல? மறுபக்கம் யாரோ மாதினியிடம் கேட்பது காதில் விழுந்தது. சுந்தர் என்று மாதினி பதில் சொல்வதை கேட்டவன் புன்னகைத்தான். தான் எத்தனையோ முறை தன் நண்பன் வெங்கடேஷிடம் மாதினிக்கு போன் போட்டு கொடுடா என்று கெஞ்சியதும், ஒரு இரவு தன் தங்கை உமா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் வேணா இப்போ மாதினிக்கு போன் பண்ணி தரவா என்று கேட்டதும், மாதினி ஒவ்வொரு முறையும் தயங்கி தயங்கி பயந்து கொண்டே பேசுவதும், இந்த மாதிரியே 4 வருஷம் ஓடிடுச்சுல்ல நினைத்து கொண்டான். ஹலோ ஹலோ, நான் பேசுறது காதல விழலையா என்ற மாதினியின் குரலை கேட்டு தன் நினைவுக்கு வந்தவன், சொல்லு சொல்லு என்றான். வீட்டில் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் சுந்தர், உனக்கும் ஜாதகம் பிறக்கும் போது குறிக்கவே இல்லையாமே வேகமாய் கேட்டாள். ஆமா, ஸ்ரீதருக்கு இருக்கு, உமாக்கும் இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் கரெக்டான அஃபிஷியல் ஜாதகம்னு இல்லை, ஏன்னு தெரியல என்றான். பிலீவ் இட் ஆர் நாட், எனக்கும் பிறக்கும்போது ஜாதகம் குறிக்கவே இல்லை. அக்காவுக்கு இருக்கு, தங்கைக்கும் இருக்கு. ஜஸ்ட் போன வருஷம்தான் எனக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கேன்னு, அலையன்ஸ் அமைய மாட்டேங்குதேன்னு அம்மா கவலைப்பட்டு அகஸ்தியர் நாடி ஜோசியக்காரன்கிட்ட அவசர அவசரமா டேட் ஆஃப் பர்த், பிறந்த டைம் அது இதுன்னு வச்சு ஜாதகம் எழுதினது தான் என்றாள் ஆச்சரியமான குரலில். சில நொடிகளுக்கு பிறகு அவளே தொடர்ந்தாள். பாரு, ஆண்டவனுக்கே தெரிஞ்சிருக்கு, பிறக்கும் போதே நம்மளுக்கு லவ் மேரேஜ் தான், எதுக்கு ஜாதகம் வேண்டான்னு விட்டுட்டா. இதுவும் நல்லதுதான் மாதினி, ஜாதகம்னு ஏதாவது பார்த்து இது சரியில்லை அது ஒத்து வரலைன்னு கவலைப்படுவதற்கு பதிலா
இப்போ நிம்மதியாக குழப்பம் இல்லாமல் முடிஞ்சிருச்சு என்றான். முதன் முறையாக எந்த பயமுமின்றி வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். எனக்கு உன்னைய பார்க்கணும் போல இருக்கு சுந்தர். எனக்கு எல்லாமே நீதான்னு அப்படியே தொப்புன்னு உன் மடியில் விழுந்துடணும் போல இருக்கு. அப்பாடான்னு இந்த சந்தோஷமான தருணத்தில் கூட ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து இருக்க முடியல பாரு. Wish you were here என்றாள் சோகமான குரலில். ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்றவன், சரி மாதினி, ஊருக்கு பேக்கிங் இனிமே தான் ஆரம்பிக்கணும். பாம்பே போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர் என்றபடியே ஃபோனில் முத்தமிட்டான். சரி, see you soon my dear husband என்றாள் மாதினி. End of episode 8.